தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். என்ன பிரச்சனை விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற கட்சி 2012 தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை பெற்று கடந்த 2016 நான் போட்டியிட்டிருக்கிறேன். அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆங்கிலத்தின் சுருக்கம் டிவிகே என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு பதிவு செய்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் டிவிகே என்கிற பொருள் படும்படியான ஒரு கட்சி தான் இருக்க முடியும். ஆனால் இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் டிவிகே என்று பொருள்படும்படியான வாய்ப்பை விஜய் அவர்கள் தொடங்கியிருக்க கட்சிக்கும் வழங்கினால், இங்கு பத்திரிகை ஊடகங்களில் டிவிகே என்கிற செய்தியுடன் வெளியிடுகின்ற போது அந்த டிவிகே என்பது வேல்முருகன் நிறுவனராக கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியை குறிக்குமா அல்லது விஜய் அவர்களை நிறுவனராக கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிற கட்சியை குறிக்குமா என்கிற ஒரு குழப்பம் மக்களிடத்திலும் வாக்காளர்கள் மத்தியிலும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதலால் டிவிகே என்று 12 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு சின்னங்களை பெற்று தேர்தலை சந்தித்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உரித்தான ஆங்கிலத்தின் சுருக்கம் டிவிகே. அதனால் தற்போது விஜய் அவர்கள் புதிதாக கட்சி துவங்கி தங்களிடத்தில் முறையிடுகின்ற போது டிவிகே என்பது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த டிவிகே என்கிற எழுத்துடன் வேறு எழுத்துக்களையோ அல்லது வேறு பொருள்படும்படியான வாசகங்களை இணைத்து தரும்படி கேட்கின்ற உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் டிவிகே என்கிற இந்த கட்சியின் பெயரை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பெயரை ஏற்கனவே தங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறோம். இதை தமிழ்நாட்டில் நீங்கள் பிரிதொருவருக்கு வழங்கினால் மக்களிடமும் பத்திரிகை ஊடகங்களிடமும் குழப்பம் ஏற்படும். ஆதலால் இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்கள் வழக்கறிஞர்கள் அணியின் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்கு சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி வருகிறோம். இந்த முறையீடு அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையத்தில் தான் நீங்கள் பண்ண முடியும். இங்கே தமிழகத்தில் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால, நீங்கள் ஏற்கனவே தேர்தலில் களம் காணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கே மாநில தலைமை தேர்தல் அதிகாரியும் சந்தித்து முறையிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் என்ன ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அதான் எங்களுடைய கடிதத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், அதாவது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தலை நடத்துகின்ற தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரிடத்திலும், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய முழுக்க சட்டமன்ற நாடாளுமன்றங்களை நடத்துகிற இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடமும், அதனுடைய பிரிவாக இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தலைமையகம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இயங்கி வருகிறது. ஆக இந்த 3 படிநிலையில் இருக்கிற தேர்தல் தலைமை அலுவலரிடம் எங்களுடைய முறையீட்டை நாங்கள் பதிவு செய்யப்பட்ட தபால்களிலும் இமெயில் ஊடாகவும் அனுப்பி வைப்பதற்கான தற்போது இதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறோம். விஜய் நீண்ட நாட்களாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறார். அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்னன்றதெல்லாம் அவங்களோட கொள்கை இன்னும் சொல்லலை. பட் அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் கழகம், வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்ன்றத சொல்லியிருக்காரு. அப்படி அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜயோடைய அரசியல் வருகையை எப்படி பாருங்க? இந்திய நாட்டை சேர்ந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வாக்களிப்பதற்கும் 21 வயது நிரம்பினால் 18 வயது நிரம்பினால் தேர்தல் ஆணையம் வாக்களிப்பிற்கான உரிமைகளை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 21 இருந்தது, தற்போது 18 வயது நிரம்பியவர்களும் வாக்களிக்கலாம் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்தியாவில் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கிற, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் என்கிற அளவில் நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த குழப்பம், அதாவது இந்த டிவிகே என்றதை தமிழக வாழ்வுரிமை கட்சியா அல்லது தமிழக வெற்றி கழகமா அப்படின்ற குழப்பம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் முறையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் அது குறித்து என்ன முடிவெடுக்க போகிறதோ அல்லது விஜயின் கட்சி அதற்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அல்லது வேறு ஏதாவது மாற்றங்களுடன் பெயரை கொடுக்க போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.